இதே போல் பண்ணை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்ய முடியும். எப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் ஃப்ளார் எடுத்திருக்கேன், கூட ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், சால்ட்டு, வாட்டர், மில்க் பவுடர். நான் அமுலியா எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்கோங்க. மிஷின் இப்போ நான் ஸ்லோ ஸ்பீடில் தான் சுற்ற விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மாவு கையில் பிசைறீங்கனாலும் சேம் இதே ப்ராசஸிங் தான். கையில் பிசையும் போது நம்மளுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். நான் மிஷினில் போட்டிருக்கேன், எனக்கே 1/2 hour ஆச்சு இந்த டோ ரெடி ஆகிறதுக்கு. கையில் பிசையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 3/4 மணி நேரம் ஆகிடும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் செகண்ட் கியர் மூவ் பண்ணிக்கிறேன், இன்னும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பட்டர் ஆட் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சர் பட்டர், அன்சால்டட் பட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் டோ நல்லா சாஃப்டாக வரும். இன்னும் சாரி, நான் பட்டர் ஆட் பண்ணும்போது கேமரா ஆஃப் ஆகிட்டுருக்கு, நான் கவனிக்கல. நான் பட்டர் ஆட் பண்ணிட்டேன், மிஷின் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகி ஒட்டாமல் வரணும். டோ சுத்தமாக ஒட்டி எங்கேயுமே ஒட்டக்கூடாது, நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வரணும். நீங்கள் கையில் பிசைறீங்கன்னா ரொம்ப வழுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்து நீங்கள் பிசைங்க. முதல்ல கொஞ்சமாக ஒரு 1/2 kg மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா கையில் பிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் சொல்கிறேன். இப்போ டோ ரெடி ஆகிடுச்சு. டின்னில் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பன் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் தான், நீங்கள் பண்ண தான் வரும். இந்த மாதிரி ஷேப் பண்ணி கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் 500 கிராம் 1/2 kg ஃப்ளார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 to 10 பன்ஸ் கிடைக்கும். பன்னோட வெயிட் வந்து 80 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
80 கிராம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பன்னுமே 80 கிராமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் பன்னோட அளவு. நான் எல்லா பன்னும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு தான் எல்லாமே ஒரே ஈக்குவலாக பண்ணியிருக்கேன். இப்போ பேக் பண்ணிடலாம். பேக்கிங் டைம் வந்து 180 டிகிரி செல்சியஸ் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். பன் நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நான் சொன்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய், டாடா.